என்ன நடந்துருக்கு? என்ன வாச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துருக்கு உங்க மனசுல? யாரு நினைக்கல. என்ன ஒண்ணதயா? என்ன அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொட்டை நிக்க நீ பாரு கைய பிடிச்சு இழுத்து ஆடி பாடி நிக்கிற நீ. சோத்துக்கு சுண்ணாம்பு திங்கறியா? மூஞ்சி முகல் கட்டிங்க பாரு. ஏல ஆளு மண்டையம். கேளு தெரியாம தரமா பாடிட்ட தொட்டா அப்படியே நடிக்கிறேன். எவ்வளவு வேணாலும் கேளு, நான் வருத்தப்பட போறேன். ஊர் இருக்கா? சொன்னா இருக்கா? மான இருக்கா? சோத்துக்கு சுண்ணாம்பு திங்கறியா? அறிவுட முண்டம். வருத்தப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன். ஒண்ணுமே இல்ல உனக்கு. நீ காரிக்கிட்டு கூட என் கையில வீணா பண்ற வெறும் துப்பு. இது என்னது? மானங்கட்ட பேல. இது என்னது? எச்சி. ஓ மொகர. இதுதான் ஐஸ்கிரீம். இப்படிதான் டெய்லி சாப்பிடுங்க. நாங்க வருத்தப்பட மாட்டோம்டா. நீ எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாலும் வருத்தப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதுதான் ஆம்பளை. பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளமா. மச்சான் எனக்கு ஒரு ஐஸ்கிரீமியா? காலையில வேற வாங்கிக்க. பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை சொல்றேன். பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான், தெரியுமா உங்களுக்கு? நீங்க நாங்க தான் பொறுமையா இருந்து கிழிச்ச அப்படியே. நீ என்னதா கிழிச்சா? போயா. ஏய் ஓய்னு பேசுறேன்னா ஒட்டியாட்டி தண்ணி பழம் தெரிச்சு போயிரு. ஓய் விடு, கொட்டை ரெண்டு தெரிச்சு வர தெரிஞ்சுக்க. அட்டா முதல்ல நீ இங்க இருந்து வந்துட்ட. மன்னார்குடியில இருந்து என்னையும் பாருங்க, எம்படி இதையும் பாருங்க. புதூருக்கு ஆட்டிக்கு அங்கே இருந்து வந்துட்டா. மதுரையில இருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு, ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, என்னையும் பாருங்க எம்மோட இதையும் பாருங்க ஆட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. ஒன்னே மாதிரி நான் ஒட்டு முசிரா வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் ஒன்ன மாதிரி நான் ஒட்டு இதா வச்சுட்டு வந்திருக்கேன்? என்னது ஒட்டிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன்? பேண்ட் சொல்றேன். சிரிக்காத. உன்னைய பார்க்க மாட்டேன். அப்படியே 1000 ரூபாய்க்கு பச்சை மலை வாங்கி வலுவலுன்னு அரைச்சு இதுல அப்பன மாதிரி இருக்கு. எனக்கு வருது 10,000 பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சு இது அப்பன போல வருது. ஏன் ஓ இதுல அப்பிக்க? ஓ இதுல நான் அப்புவேன். எவ்வளவு தாய்மார்களே பெத்த ஆத்தாமார்களே மகாலட்சுமி மாதிரி எப்படி உட்கார்ந்திருக்காங்க, எப்படி உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வாங்கிக்கிட்டு நல்ல 3 முடக்கு குடி, அப்பதான் உனக்கு அறிவு வரும். இங்க பாரு எப்படி உட்கார்ந்திருக்காங்க. நீ எல்லாம் என்ன திருமணி ஏ பொரியா? என்ன இங்க உள்ள எவ்வளவு ஆம்பளைங்க எவ்வளவு அடக்க ஒடக்கமா வெள்ளையும் சொல்லாம எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. அங்க மூத்தறத வாங்கி குடி. ஏன் எதுக்கு நான் எனக்கு மடக்கு வாங்கி குடி. என்ன குறத்தல அறிவு வரட்டும். என்ன குறத்தல இருக்கீங்க? எனக்கு என்ன குறத்தம் கேக்க? எல்லாமே குறத்தல தே. எனக்கு எல்லாமே குறத்தலா இருக்கு. நான் கேக்குறேன் இது என்னது? இது என்னது? சட்டை. என்னம்மா இருமி என்ன இருமிட்டு கிடக்குற? சட்டை. சட்டை தானே இது? என்ன பாடி தானே? இது பாடி என்ன செய்? பேஷன். இது வந்து பேஷன். ஓ இதுல ஓட்டாங்க. பாடிய உள்ள போடணும், ஜாக்கெட்டை வெளியில போடணும். அது அப்ப இது இப்ப. அப்பனா நீ ஒண்ணு செய்ய. என்ன காலம் தெரியுமா? கம்ப்யூட்டர் காலம் இது. அப்படியா? மேல சட்டையை போட்டு பாடிய மேல ஓட்டுக்கிற இது வந்து பேஷன் தானே. நீ நல்ல பொம்பளை என்ன செய்யணும்? புதூர் மேடையில இந்த பாவடைய போட்டு சட்டியை மேல போடு பாப்பா. என்னத்துக்கு? ஓ போறது போடாம என்னோட விருப்பம். மூடு நீ ஒழுங்கா ஆம்பளை லட்சமா இரு. ஏன் என்ன குறையா இருக்கீங்க? ஆம்பளை என்ன குறையா இருக்கீங்க? குறையா இருக்க நீ. ஆம்பளையும் ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறனால என் ஜானுக்கு நீ என்னதான் பிரச்சனை? பிரச்சனை தான் என்ன? உட்கார்ந்த வாடு இல்ல. அதே அம்மா குண்டிய பாரு. எங்களுக்கு அந்த ஜான் இருக்கு. எனக்கு ஒரு ஜான் உனக்கு ஒரு ஜான் தான். தெரியுதா? உனக்கு உள்ளதா எனக்கும் இருக்கு. புரியுதா? எனக்கு உள்ளது உனக்கு இருக்கா? உனக்கு வேற மாதிரி தான். உனக்கு ஒரு ஜான் தான் எனக்கு ஒரு ஜான் தான். வேணா நீ அளந்து பாரு. அப்படியா? இப்ப எனக்கு ஒரு சான் இருக்குடா. சாந்தி இப்ப இங்க வாவே. உனக்கு எவ்வளவு இருக்கு? நான் அளந்து பாக்குறேன். எதை? நான் வைத்த சொன்னேன். வாய் அதுதான் அளந்து பாக்குறேன். வாடா. எனக்கு ஒரு கை இருக்குல, நீ அளந்துக்க. இப்ப உனக்கு சரியா இருக்கான்னு பாக்கணும்ல. எனக்கு சரியா நான் எனக்கு ஒரு சான் மனசு இருக்கா? இப்ப உனக்கு இருக்கு. வாடா ஒண்ணுமில்ல. பாடி நான் அளந்தன உனக்கு. நான் அளந்தன உனக்கு. கோபப்படாதடா. கோபப்படாதடா. விடியிற வர உனக்கு 5:30 வரைக்கும் நான் தான் உனக்கு புரிச்சேன். எவ்வளவு அடிச்சாலும் குத்துனாலும் வாங்கிடுவியா? என்ன நீ என்னத்தான் பேச்சுக்கிட்டு கூட ஊத்து, நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உன் புரிச்ச நான் இல்ல 5 மணி வரையும் தானே நாடகம். யாரு நாடகம்? எங்க அண்ணன் நாடகம். ஆமா ஆமா சரி. அதனால நான் அளவெல்லாம் சரியா இருப்பேன். நேரம் நில்லு. இந்த ஒட்டு மாதிரி தூக்கி அங்கிட்டு போடுறீ பொம்பளை. அதே வேற தூக்கிட்டு முன்னாடி போடுங்க. இப்ப எனக்கு வச்சான் இருக்கா? இப்ப உனக்கு இருமா. என்னடா அட இரியா தத்த நல்லா இருப்ப. கடவுளே இப்ப தாங்க முடியல. வச்சான் இருக்கா? அட இரு நாதம் போக பேசாம இரு. வச்சான் இருக்கா? இப்ப உனக்கு ஒண்ணும் பண்ணல. சரி வச்சான் இருக்கா? கையை எடுத்து தொலை. ஆமா இப்ப உனக்கு ஒரு சான் இருமா. உனக்கு ஒரு சான் இருக்கா? ஏன் தொடு நானே பேசாம. ரொம்ப நல்ல பிள்ளையா எங்க ஊர்ல கேட்டு பாரு. நீ தூக்கி போட்டு அமுக்குனாலும் பேசாம தான் இருப்பேன். யாரு? நான் மட்டும் இல்ல, எங்க ஆம்பளை வர்க்கமே அப்படித்தான். அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. எப்படா பொரியா? எப்படா 11 மணி ஆகும்? எப்படா பொட்ட பிள்ளை வெளில வருவா? கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு தான் வந்திருக்க நீ. என்னை அமுக்காட்டினாலும் பரவாயில்ல. இந்த மைச்சட்டு கரவுல போட்டாது 4 பேரை அமுக்குமா. என்னதுக்கு? என்ன அவர் என்ன தப்பு பண்ணாரு? இல்லம்மா அவர் அமுக்க சொல்ற. இல்ல அவங்க ஏதாவது அமுக்கும் பொழுது சாந்தி அமுக்க வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களான்னு பாரு. ஆனா அவங்க வேணாமா. ஆமா புதூர்ல இருக்கிற ஆம்பளையில ஒரு 50 பேரை போட்டு அமுக்கு. எதுக்கு? யாருமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு? ஏன் தெரியுமா? அங்கதான் நிக்கிற ஆம்பளை எல்லா விதத்திலயும் பொறுமையா இருக்கிறவன். அதுல மட்டும் தான் பொம்பளை. அதுல மட்டும் தான் பொறுமையா. இங்க
பொம்பளை லேசா நினைக்காத. உன்னை பெத்தது யாரு? யாரு? அம்மாவே. பொம்பளை. அம்மா. புரியுதா? பூமாதேவி யாரு? யாரு? பொம்பளை. அம்மா. மாரியம்மன் யாரு? பொம்பளை. காளியம்மன் யாரு? பொம்பளை. இவ்வளவு பொம்பளை தெரியுமா? பொம்பளை நீ எப்படியா பிறந்த? பொம்பளை இல்லாம நீ எப்படி பிறந்த? ஏன் ஆம்பளை இல்லாம பொம்பளை புடிங்கிட்டா எடுத்த? ஐயோ பெல்லாத ஆம்பளை ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம். பொம்பளை இல்லைன்னா நீ எல்லாம் வீச்சம் எடுத்து போயிருவே. நீ தான் வீச்சம் எடுத்து போயிருவே. பொம்பளை இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்க நாங்க சாதிக்க பிறந்தது நாங்க தான். புரியுதா? பேசுவியா? நீ என்ன சாதிப்ப நீ? இப்ப நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம். நாங்க சைக்கிள் ஓட்டுவோம். பைக் ஓட்டுவோம். நாங்க பைக் ஓட்டுவோம். லாரி ஓட்டுவோம். பஸ் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். சேசி ஓட்டுவோம். கப்பல் ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டுவோம். உங்களை ஓட்டுவோம். யோ இங்க பாரு, நீ எங்களை மட்டும் தான் ஓட்டுவ. நான் உன்னை ஓட்டுவான், உன் அப்பனை ஓட்டுவான், உங்க அம்மா ஓட்டுவோம். குடும்பத்தை வச்சு ஓட்டுறது நான். புரியுதா? உன்னைய மாதிரி பொம்பளைய குடும்பத்தை கட்டி போயிட்டாலே பக்கத்து வீட்டு குடும்பத்தை வச்சு ஓட்டுறது நான். குடும்ப விளங்கிரும். நீ நாடத்து போயிட்டேன்னு வச்சுக்கயே, பக்கத்து வீட்டுல உள்ளவரையும் ஓட்டுறது நான் தான். சாந்தி உங்க அண்ணன் தம்பி எல்லாரையும். சாந்தி நீ விளக்கேத்தனா விளக்கேறியாதடா, வீடு தீ பிடிச்சிரும். நெஞ்சு வலிக்குதாடா? ஏப்பா சரிடா. அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? யார் பார்த்துட்டு இருக்க? என்ன வியாபாரம்? இளநீ. இளநியா? சாந்தி ஓ இளநிய நான் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா இளநீ உங்க சொந்த வியாபாரம்? மரம் வச்சிருக்கேன். சொந்தமாவா? மரம் வச்சிருக்கீங்களா? எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? 2 மரம் தான் வச்சிருக்கேன். 2 மரம்? மத்த மரம் தான் வித்துட்டோம். 2 மரத்துல எவ்வளவு இளநீ விழுங்கும்? நீங்க எப்படி? அந்த புயல் அடிச்சிச்சு பாத்தீங்களா, அத சாஞ்சிருச்சா? 2 மரம் தான் இருக்கு. 2 மரம் தானா? சரி எப்படி வியாபாரம் எப்படி போகுதுமா? எப்படி ஏதோ போயிட்டு இருக்குங்க. சரி இந்த இதுல இப்போ உங்க மரத்துல இப்ப யாரு அது ஒண்ணும் இல்லையா? எல்லாம் ஓடினா பூரா மொத்தமா ஓடிடுவாங்க. நீங்க தம்பி நீ உட்காருங்க. ஒண்ணும் இல்லடா, சும்மா அவரை கூட்டிகிட்டு போனதுக்காக ஓடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எங்கே ஓடுறியா? நீங்க ஓடுனா அவங்க ஓடிறோம், அவங்க ஓடுனா பூரா ஊரே ஓடிடும். எத்தனை பேருக்கு தமிழ் மன பத்தியா நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாமா? பண்ணுவோமா? ஆடுனா நானும் ஆடுவேன். பாடுனா நானும் பாடுவேன். ஓடுனா நானும் ஓடுவேன். உட்கார்ந்தா நானும் உட்காருவேன். படுத்தா நானும் படுப்பேன். நிஜமாவா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ஓட்டாப்ப சேலக்காரி, ஓட்டாப்ப சேலக்காரி, அடி கட்டமா போட்டுமா, கட்டமா போட்டுமா, அடி வர தலைக்கிற மன்னார்குடி சாந்தி குட்டி, குட்டி குடு 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 குடு. இது நல்ல கருத்த குட்டி, நல்ல கருத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி. ஏடா முத்ராஜ் சைசான குட்டி, சைசான குட்டி யாரோ நினைக்கிறாங்க. தோதான குட்டி, தோதான குட்டி. இது இன்னைக்கு பப்பனுக்கு ஏத்த குட்டி. சத்தியமா சொல்ற முத்ராஜுக்கு மட்டும் ஏத்த குட்டி. கண்ணு நேரத்தையில ஏத்தங்க முட்டை போட, கண்ணு மூங்கில ஏத்தங்க முட்டை போட, உருட்டு மொழி கையில ஏத்தங்க முட்டை போட, உருட்டு மொழி கையில ஏத்தங்க முட்டை போட, உடம்பெல்லாம் உழுகாம ஏத்தங்க முட்டை போட. எப்பிக்கிட்டு குத்து முடிச்சு வந்திருக்க நீ. மாப்பிள என்ன கிடேரி அட்டம் சாக்கிது? குன்னுதே, குன்ன விடப்படாதே. அடி சிபிசனுக்கு எடுத்த சிங்கார பொட்டு வச்சு, அடி அலங்கார தொல்லையும் குட்டி, நீ அழப்பறைய வரும் பொழுது அடி நெடுந்தூரம் போக வேணாம், இறங்கி வழியே நடக்க வேணாம்.
அடி எல்லோரும் குளிப்பதற்கு எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்த தண்ணி ஊத்த தண்ணி ஊத்து தண்ணி இந்த கருவாச்சி சாந்தி குளிப்பதற்கு ஏடா, கருவாச்சி. இந்த பிள்ளைய கருவாச்சிக்கிறியாடா சிகப்புடா இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுங்க. சும்மா இந்த பிள்ளைய சொல்றேன், அந்த பிள்ளைய உங்க வேலை என்னவோ அதை மட்டும் ஏங்க, செய்யுங்க. அம்மா ஏங்க இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் சொல்லுங்க. சிகப்பா ஆமா ஆ? ஆமா. சரி இப்ப சிகப்பு ஐயோ எதுல விட்டு ஆ? வாயில ஏம்மா, அடி, நீமா, தண்ணி. நீமா, தண்ணி நீமா. தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியா. நான் துணி இறங்கி கட்டி வந்தது மானே. ஒரே கண்ணை கட்டி காட்டி வந்தது. கரையப்ப ஊத்து கொஞ்சம் நல்ல தரடா. நீ கரையப்ப ஊத்து கொஞ்சம் நல்ல. தேடி வந்த கண்ணு குட்டினா. அடேயப்பா. அழகில நாங்க ஆடிருப்போம். மதுரை காட்டு ஹோட்டலில் கடலை வாங்கியிருப்போம். போகாத ஊரு இல்லை, இங்காத சோரம் இல்ல. போகாத ஊரு இல்லை. அடேப்பா, ஒத்த கால தூக்கிட்ட பெருமைப்படுற பாடம் என்ன ஏண்டா, எத்தனை டான்ஸ் இருக்கு மதுரையில இருக்கு, காரைக்குடி, புதுக்கோட்டை, மன்னார்குடியில இருந்து ஏன்டா கூட்டு வந்தோம்? ஏன் ஊர்ல கேக்குறாங்க? உண்மைன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்ல குளிச்சாங்க எதிர்பார்க்கிறோம். மங்க ரெண்டு காலத்துக்கு வா. மங்க மரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார மங்க மரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார. மாரியம்மா எங்க கட்டிக்கோ. மாம்பழத்துல போய் குடிக்கோ. மாங்காய்க்கு சொந்தக்கார. பணியார சுட்டு தரியா. ஆண்டி பணியார சுட்டு தரியா. அடி வெத்தலை வெத்தலை. வெத்தலை வெத்தலை புது வெத்தலை. அடி திருவாரூட்டே பக்கவாடி. அடி திருவிழா உனக்கு பக்கவாடி. திருவாரூர் தேரு. என்ன இழுத்துக்கிட்டு கேங்க, பாஸ்டா போறீங்க. அந்த சோழ கொல்ல உரத்தில கோடி பூரார் நெல்லிக்க.
ஆள் வாங்கடி சாமி. யாரா ஒரு ஆள் வாங்கயா. ஏங்க ஒரு ஆள் போதுமா? ஒரு ஆள் போதும். எனக்கு உட்காந்துருக்க யாராவது ஒரு ஆள் வாங்க. என்ன கீழே உடைய தலைய? தம்பி ஒரு ஆள் வாயா. ஒரு ஆள் வாயா. தம்பி வா தம்பி. சும்மா வா. நல்ல வாய்ப்பியா வா. சும்மா வா. வெரி குட் சூப்பர். நல்ல வாய்ப்பியா வா. அந்த பையன் கை தட்டுப்பா. சும்மா வா. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க தம்பிக்காக. வா சாமி வா. சும்மா வா. தைரியமான ஆம்பளை பயப்படலாமா? உன்னை ஒண்ணும் பண்ணல. வா சாமி. ஏன் பயப்படுற? அழுகிறியா? இல்ல சரி வா. இங்க மைக்கில் இல்லைங்க. பேர் என்னப்பா? இங்க இங்க பிடிக்கப்படாது. பேர் என்ன இங்க மட்டும் சொல்லணும். பேர் என்ன? முத்துராஜ். முத்துராஜா? ஏய் ஓம் பேரா. இரு நீ ஆத்தா அடங்கி. என்ன ராசு? சத்தா இங்க உட்காரு. இருமா நீ அங்க நில்லுமா. இருமா. நேரா நில்லுங்க. என் பேர் என்னன்னு தெரியுமா? ஊர்ல எல்லாத்தையும் கேளுங்க என் பேர் என்னன்னு. பாப்பு. பப்புன்னு. சரி கை கொடுங்க. என் பேரு முத்துராஜ். உங்க பேரு முத்துராஜ். நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? சும்மா தைரியம் மைக்கில் சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளையா? நீங்க ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பையனு எதை வச்சு சொல்றீங்க? என்ன ஆம்பளைன்னு சொல்லியே சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க? சரி எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. எந்த ஊர்ல? நத்தம். இந்த கையை இப்படி கட்டப்படாது. சும்மா அப்புறம் மேடையில் அசிங்கம் பண்ணிக்கப்படாது. யூடியூப்ல எல்லாரும் சிங்கப்பூர்ல பாக்குறா இல்ல, சொந்தக்காரவெல்லாம் பாப்பாங்க. சரிங்களா? என்ன இங்க கட்டுற என்ன இங்க கட்டுற? இப்படி சும்மா யதார்த்தமா நில்லுப்பா. ஏய் எப்பா அவன் பாதுகாக்கிறான். மேடைக்கு வந்துட்டா போயிருமோ. முத்துராஜ் நீங்க ஆம்பளை பிள்ளை தானே? ஆம்பளை பையனு எதை வச்சு சொல்ற? மைக்கில் சொல்ல வெக்கமா இருந்தா மாமா காதுல சொல்றியா? காதுல சொல்றியா? எதை வச்சு நீ ஆம்பளைன்னு முடிவு பண்ண? சும்மா சொல்லு. தெரியலன்னு சொல்லிட்டியா? அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தானே இருக்கு. மாமா நான் சொல்லவா? வாங்க. ஏன் நீ மூடுப்பா முதல்ல. ஏம்மா நீ ஏம்மா உன் பழக்கம் இதுதானா? ஐயா ஐயா என்ன வெட்ட அவசரத்தை இருந்து குண்டிய பாத்துக்கிட்டு கிடக்குமா? என்ன முத்து மச்சான், நம்ம பரம்பரைக்கு ஆம்பளை வர்க்கத்துக்கே கேவலம். சரிங்களா? ஆம்பளை பையனு எதை வச்சு முடிவு பண்ண தெரியல. சரி இருக்குயா. அப்பா மச்சான். ஏய் மச்சான். மச்சான். எனக்கு ஆம்பளை பையனா தெரியாதியா? வாயா. ஐயோ கடவுளே. முத்து சாமி கும்பிட பழக்கம் இருக்கா? சாமி கும்பிடுவீங்களா? சரி என்ன இப்பவே அப்படி சுருண்டுகிட்டு கிடக்கு? ஏன் நெல்லுமா நான் செய்யற மாதிரி காய்ச்சி இங்க நில்லுமா. கல்வி என்னடா பாடி டச் பண்ணது இல்ல. ஆவுனா இங்கே போயிடல. நேரம் நில்லுங்க சாமி. நேரம் நில்லுங்க. கையை மேல தூங்க பாப்பா. என்ன இப்படி படச்சுக்கிட்டு நிக்கிற? என்ன அது இருடி நெலுவ கெடுத்தவனே இங்க வந்துரு. ஐயோ கடவுளே. அந்த பிள்ளை கேப்பு எப்படா கிடைக்கும் நினைக்கிறேன். குளிர் நேரம்ல என்ன இப்படி ஆட்டிக்கிட்டு கிடக்குற? மச்சான் நான் செய்யற மாதிரி செய்ய மச்சான். நடக்குதுடா. கையை மேல வைக்கிறீங்களா? நான் செய்யற மாதிரி கந்தனுக்கு. இங்க வா சாந்தி. எங்க நீ இங்க நின்று போடு. கந்தனுக்கு. ஏப்பா இருமா கவனிச்ச. இருமா நான் இங்க நில்லுமா. விடுமா. விட்டு தொலை. எரும மாடு விடு. என்னகிட்ட போடும்போது நேர இப்படித்தான் போட்டேன். இவளுக்கிட்ட போடும்போது இப்படி அப்புறம் இப்படி. எப்படி உன்னை காட்டு இவன் நல்லா போடுறான்ல, அதனால தான் போகுது. முத்து நல்ல பிள்ளை, நல்லா படிக்கணும். நல்லா போறாப்ல. சரிங்களா? நல்லா படிக்கணும். முத்துராஜுக்காக பூரா எல்லாம் ஜோரா கை தட்டி பாப்பா. மாப்பிள்ள குஞ்சா அத்திருவாடா போயிட்டாப்ல. ஐயோ அப்பா பாரா சாந்தி உன்னை பார்த்தவன எனக்கு இது வந்துருச்சு. ஐயோ பின்னாடி இடம் இல்லையே. ஆகல. ஆமா நான் கேக்குறேன் முத்துராஜ், புள்ள பயங்கரமா ஆடுமா? அப்படியா சொல்றாங்க. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி படு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன டிஃபரெண்டா செய்றீங்களா? டிஃபரெண்டா பண்றீங்க. படமரத்து ஓரத்துல
பல்லாங்குழி அடையில பழமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடையில எட்டி தரிச்ச கண்ணே சொல்லையா எட்டி தரிச்ச கண்ணே சொல்லையா எட்டு நாளா காணலையே என்னையா 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 குளிச்சாமே என்ன பாத்துட்டு பேர் விட்டுறியா நீ அந்த பிள்ளைக்கு மூடு வந்துச்சுன்னா படுத்துரும் அடி கம்மாக்கர ஓரத்திலே என்ன மாப்ள அப்படியே வேடா மாப்பிள்ள நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த பிள்ளை ஆடும்னு இப்படி ஊர்ல காட்டி கொடுக்குறியா நீ யாரு மன்னார்குடியில இருந்து வந்து சும்மா விட்டு போயிருமாடா அந்த சாந்தி இந்த ஊர்ல உன்னை அசிங்கப்படுத்தாம போகாம போதரா வந்துருச்சுடா ஏ சிங்கம் ஆகா ஏ பியூட்டிஃபுல் கேள்டா ஏ குருசாமி உனக்கு மூடு வருமே ஏமா என்னங்க என்னமோ ஆடுறான் நாங்க போனா போயிட்டு விட்டு பார்த்தோம்னா ரொம்ப தான் பண்றீங்க என்ன யாரு அவர் என்ன ரொம்ப பண்றாரு கேட்க மாட்டீங்களா என்ன எனக்கு இது சம்பந்தம் இல்ல. கொஞ்சம் அடக்க முடக்க போகணும்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன் நானு நான் என்ன சொன்ன தெரியுமா மன்னார்குடி சாந்தியை வந்து அசைக்க முடியுமான்னு சொன்னது நான் தான் சொன்னேன் காது கேட்கல நான் என்ன செய்ய அத சொல்லவே இல்லடா நாசமா போறவனே அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்ணு கம்மா போகிறீங்க என்னடா கம்மாக்கர ஓரத்தில கம்மா போகிறீங்க என்னடா குருசாமி வாய மூடுறா இவ்வளவு தூரம் அந்த பிள்ளை ஆடுதுல இருங்கப்பா இருங்கட்ட பேசாம இருக்க பலே பலே இவ்வளவு நேரம் நீ நல்லா ஆடுன உன்னை நான் ஆட்டத்தை குறை சொல்லல சரி. இந்த ஒரு ஆட்டத்துல இன்னொரு பினிஷிங் ஒரு ஆட்டம் இருக்குல்ல இந்த காலை இப்படி விரிக்கணும் அதான் விரிச்சேன் எப்ப வச்ச வாயில வச்ச இப்பதான் விரிச்சேன் என்ன
அதனால முடிஞ்சது அவ்வளவுதான். ஓஹோ. அதுக்கு மேல விருப்பப்பட்ட நாங்க என்ன செய்ய? என்னம்மா? அப்படியா? நான் விரிச்சா நீங்க பாக்கல. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு எங்கடா இருக்கு? ஆமா, நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு அம்மா, பாம்பு நல்லா ஆடிக்கிடுச்சு. புத்துக்குள்ள போயிருச்சு. இல்லம்மா, பாம்பு புத்துக்குள்ள போயிருச்சு. தெரியுது இல்ல? பாம்பு ஆடி புத்துக்குள்ள போயிருச்சு. நீ பாம்பு ஆடி பாவாடைய கலத்துற. அத பார்க்கணும் நீங்க அதோட ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.
நன்றி 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 தான். இதுவரையும் இந்த கைதட்டு எல்லாமே எங்க இசைக்கலைஞர்கள் எங்க வாத்தியார் இருக்குதான் எங்க இசைக்கலைஞர்கள் எல்லாம் இன்னொன்னு ஆமா இந்த அளவுக்கு சிறப்பா நீங்க ஆடுறதுக்கு என்ன காரணம்னா ரசிகர்கள். ஆமா கண்டிப்பா அவங்க எல்லாரும் பாடுற பாட்டுக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் கை தட்டி ஆமா உற்சாகப்படுத்திய அன்பு கிராம ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நாடக குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். டான்ஸ் சூப்பர். சரி வாத்தியாரே. ஆகினால சாந்தி உன்னைய பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சுடா. வந்துச்சுன்னா பின்னாடி போங்க. காதல்ரா. காதலா? சாந்தி அட நாசமா போக பேசாம தான் இருவே. எங்க தான் வருது? சாந்தி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன ஆகலங்க. நிஜமாங்க? நான் கேட்கும் போதுனா இதே தான் சொல்றீங்க. என்னன்னு சொல்ற சாந்தி? எனக்கும் எப்படா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை வருவான்னு விழி மேல வலி வைத்து பாத்துதான் இருக்கேன். இல்ல உனக்கு. அப்படியா? ஆனா கிடைக்கல. வாடா. என்ன பொருத்தம் பாத்தியா சாந்தி? உனக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல. ஆஹா சரியான ஜோடி இதையா. சாந்தி அது ஒண்ணும் இல்லடா பயப்படாத. கூலிச்சாமி வந்து எப்படி தெரியுமா காய அடிச்சாக்க கிடா மாதிரி மூத்திரத்தை குடிச்சிட்டு மோந்து பார்த்துட்டு போயிடும். அதுக்கு தெரியாது. சாந்தி செய்யணும். ஆம்பளை காதல் சொல்லும் பொழுது அப்படி வெக்கப்படணும் சாந்தி. நான் சொல்றேன் டெய்லி பாவம் அது என்னதான் பண்ணும். என்னதான் பண்ணு நான் சொல்ற மாதிரி வெக்கப்படு சாந்தி. முகர இப்படி பண்ணுனா இதுலயே வரும் உனக்கு வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும்டா. வெக்கப்படுறது எப்படி? சாந்தி அப்படி சொன்னாங்க. ஏய் என்ன கடப்பற எடுத்தா இதுல குத்துறாங்க. நான் செய்யற மாதிரி செய்ய சாந்தி. என்ன மாமா என்ன மாமா ரொம்ப குளிருதோ மோரே பாரு. நான் செய்யற மாதிரி செஞ்சிருமா. இந்த கையெல்லாம் ஒடிக்கணும் இந்த நெகட்டெல்லாம் கிள்ளணும் சாப்பிடுறது வெடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான்டா. இந்த குண்டியை லேசா அப்படி தூக்கணும் தான் அப்படி அந்த மாதிரி சாந்தி. என்னங்க மாமா என்ன உன்னைய வச்சுக்கிட்டு காதல் பண்ணா சுத்தமா விளங்காது. காதலுக்கு இடையூறு பண்ற ஒரே இடையூறு பண்ற ஒரே இப்ப வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு விடிய வேற அப்படியே ஊம கொட்டை மாதிரி உட்காந்து தூங்கிடுவான். ஆமா உன்னைய பார்த்த உடனே என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன். சொல்லுங்க பார்ப்போம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆடும் இந்த ஞாபகம் போல பாடுவே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும்
உங்களுக்கு காதல் அப்படி இருந்துருச்சு. ஆமா. எனக்கு எப்படி இருந்திருக்கு சொல்லட்டுமா? எப்படிடா? சொல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஏ ராசாவே ஓ ராசாத்தி மெத்தையிட்ட தத்தை எல்லவோ ரொம்ப இனிக்கும்